ஹாய் மக்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியான மெத்தடில் எப்படி வெஜ் குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். எதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றணுன்னா, அப்போ தான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை அண்ட் ஜாதி பத்திரி, அப்புறம் 2 பீஸ் ஸ்டார் இதை ஆட் பண்ணி, அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிட்டு, அதோட பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டமும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்லைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இது அதிகமாக ஆட் பண்ணாக்க நம்மளுக்கு புளிப்புத்தன்மை வந்துடும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ், கேரட் அண்ட் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு, அதோட சால்ட்டு, தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்க்க போகிறோம். அது என்னென்னா தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு அண்ட் ஒரு ஏலக்காய். இதை ஃபைன் பேஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, அண்ட் ஒரு மூடி போட்டு 5 to 8 மினிட்ஸ் வரையும் குக் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி இதோட சப்பாத்தி செய்கிறேன். இது சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே இந்த வெஜ் குருமா ஆப்டாக இருக்கும். ஃபைனலாக மேலே கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்குனா சுவையான வெஜ் குருமா ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.